காய்ஸ் நான் சும்மா நடு ரோட்டில் நடந்து போயிருந்தேன் காய்ஸ். அந்த நடு ரோட்டில் நடந்து போயிருந்தேன்னு அப்பாவியா இந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இந்த டும் சகூரே. ஏய் பையா நீ இந்த எத்த விட்டு போகக்கூடாதுரா. ஏய் நீ என்னடா சொல்கிறதுக்கு நான் போவோம்டா. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கடா. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா காய்ஸ்? நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நம்ம இந்த எத்த விட்டு டக்குன்னு போயிடலாம். ஓகே வாங்க டக்குன்னு எஸ்கேப் ஆகிறது கூட பார்ப்போம். என்னடா இது இங்கே எல்லாம் நிற்கிறாங்கோ. டும் சகூரி நீங்கள் கேட்குறான்னான்னு பார்ப்போம். ஐயோ காசு கேட்குறாங்க பங்கு. ஓசியில் குத்தா கூட நான் வாங்க மாட்டேன். காசு கேட்குறானுங்கோ கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். அமுக்குவோம். ஹேய் நான் அது ரெயின்போ டும் சகூரு சிலை. சரி அவங்க கொள்ள வச்சக்கூடாது நம்ம போயிடுவோம். என்னடா இது ரோட் ரோலர் மாதிரி இருக்குது. மண்டியை துப்பி காரி துப்பிட போகுது. நம்ம அமைதியாக போவோம். யார் அவன் பெருப்பெருப்பா தப்பையும் தானே அவன். எல்லாம் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறாங்க காய்ஸ். எல்லாம் வகை வகையாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம இதை தாண்டி குதிப்போம். எப்பா தாண்டியாச்சு. இதை தாண்டு நல்லா குரங்கு இதெல்லாம் பண்ணுறான். ஜிம்னாஸ்டிக் நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஓகே இப்போது இதை உடைக்கணுமா? ஐயோ நான் எதுக்குள்ள இருக்க போது நோ தேங்க்ஸ். ஓகே இதை உடைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுமா? இங்கே இருக்குது. எத்துப்போம். எத்தனை ஒரே அடி வச்சா ஒஞ்சிச்சு. வாங்க நம்ம கீழே குதிக்கலாம். எங்கே வந்துக்கிறோம்? இங்கே ஏதோ ஒரு அக்கா இருக்குது. என்ன ஸ்டாச்சு போல் வரல. அது என்னாச்சின்னு தெரியல. என்ன இடம் அது? ஆஹா டும் சகூர் இருக்கிற இடமா? ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மேலே ஏறுறது கூட இருக்கா? ஐயோ தொத்துறாங்க காய்ஸ். எப்பா டும் சகூரே விட்டுறா. ஏய் இப்போ யாரும் உன்னை விட மாட்டேன்டா. என்னையும் விட மாட்டேன். யாரா மூஞ்ச நேரம் அடிக்கிறேன். ஐயோ தத்துறானே. ஏய் பையா இன்னும் விட மாட்டேன்டா. விட மாட்டேன்றல இதுக்கிற கேத பால் குச்சமதி கத்துற. அப்பா போயிட்டான் போல கைஸ். லைட்டில் ஏறி வர முடியாது போல. நாதில் அது அடிக்கடி வருது. ஓகே அந்த டோர் வழியாக தான் நம்ம அந்த வெண்ட் வழியாக தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே லேடர் இருக்குது. நம்ம இதுக்கு ஏறி வந்துருக்கலாம். ஆஹா இந்த வெண்டு வழியாக தான் போனாலும் திறக்க மாட்டேங்குது. இது அடிக்கிற மாதிரி இதோடைய வயிறு எங்கேயோ போகுது. ஆடா பாவிடை கீழே அந்த வெண்ட்டு இருக்கா அதை வச்சாடா. அதை அமுக்கிட்டு டேரெக்டாக அப்படி ஏறி இருக்கலாம்ல. அம்மாடியும் ஆடா அவன் ஏறுறான். அப்பா எது அங்கே சுற்றின்னு வந்து தேவையில்லாமல். சரி இப்போ இது அமுக்கினா திறக்கும்னு நினைக்கிறேன். தந்துச்சு ஆல்ரெடி. நம்ம தான் அமுக்கின்னு இருக்கணும். அப்படியே எங்கேயும் பாருங்க காய்ஸ் ஒரு டும் சகூர் ஸ்டாச்சு நல்லா இருக்காங்க. இந்த கேம் நல்லா வித்தியாசமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப டேஞ்சரான பீஸ் காய்ஸ். இந்த ஆரஞ்சு பழம் மட்டும் மாட்டணுன்னா மாதுளை பழம் மாதிரி பிசுங்கி எடுத்துருவான். ஆஹா இங்கே என்னமோ இதுவெலாம் இருக்குது. டாய்லெட்டை வச்சு பண்ணி வச்சுக்கிறாங்க. எவனோ போகணும் பாத்ரூம்லாம் இருக்கும். அதெல்லாம் தோண்டி என்ன இருக்கிறோம். எப்போ இப்படியே தோண்டிட்டு கீழே போயிடணும். கேமை கண்டுபிடிக்கிறீங்க ஒரு லாஜிக்கில். ஓகே நம்ம அமைதியாக போவோம். ஆஹா இவன் பொம்பாதீரோ குரூக்கதீரோ இவங்க உள்ளே வச்சக்கூடாது கைஸ். அவன் மண்டையை கட்சி காற்று போயிட்டு போனாலும் போவான். நம்ம என்ன பண்ணுவான் அமைதியாக வந்துமா இந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் அவனுமா இருக்கணும். ஓகே எம்மாடி டேய் நாதிராது நான் உண்மையாக பண்ணல. காசு கேட்குறீங்க. ஓய் முன்னாடி இருக்கிறது உடையுவான். நம்ம கேர்ஃபுல்லாக போகணுன்னு நினைக்கிறேன். உடையுது பாருங்க காய்ஸ். நல்லா லேட்டாக தான் உடையுது. அதெல்லாம் ஓகே. ஆஹா நாதிராது என்னமோ வாய் மதி இருக்கு. எப்பாடியோ பார்த்தாலே வயிற்ற கலக்குது கைஸ். அப்போ போவோம். நாதிராது கீழே வந்து அந்த பொண்ணு குச்சி நீந்தி போகுது. இது கீழே என்னமோ ரத்த தண்ணி மாதிரி இருக்குது. குதிப்போம். நார்மல் தண்ணி தான் கைஸ். ஸ்கூபா டைவிங்லாம் வச்சுட்டு போகலாம். எனக்கெல்லாம் ஸ்விம்மிங்கே தெரியாது முதல்ல. ஓகே போவோம். நாதிராது பால் வருது. என்னமோ பால் அதுனா பால் தண்ணியில் போகணுமா? அங்கே ரொம்ப சுறா இருக்குது கைஸ். பாவம் சுறா மேலே ஏற்றி போகுது. அந்த பால் கிட்ட போனால் கச்சிட போகுது. இங்கேனா அது இங்கே சுறாவுடைய குட்டியெல்லாம் இருக்குது. 4 குட்டி போட்டுக்குது போல். ஓகே நம்ம இங்கே போவோம். ஆஹா யார் அது? பூனைக்கு கை கால்லாம் வச்சு ஆம்ஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு இப்படிலாம் வச்சுக்கிறவங்க மேலே என்னமோ போச்சா கண்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது இங்கே என்னமோ பால் சட்டி இருக்குது. பார்த்தாலே வயிற்ற கலக்குதே. போவோம். பால் சட்டியா? அம்மா பால் சட்டி தொத்துதே. அம்மா பால் சட்டி விட்டுரு. இவரை திருப்பிட்டு ஓடு. அம்மா பால் சட்டி பின்னாடி வந்துடா. பால் சட்டி விட்டுரு ப்ளீஸ். உனக்கு விட்டுரு. உனக்கு வேணும்னா ஒரு பால் கூட வாங்கி கொடுக்குறேன். விட்டுரு பால் சட்டியா. எப்போ அது மேலே ஏறி வர முடியாது. தொப்பை கட்டின பால் சட்டி இது மேலே ஏற முடியாது. எப்பா எப்படியோ நம்ம மேலே ஏறி போயிடணும் கைஸ். போயாச்சு. மேலே போயாச்சு. அப்பா நாதிராது இதான் பால் சட்டியாக இருந்தது போல். இந்த மெரிச்சோடனே காசு கேட்குது பாருப்போம். நாதிராதிக்கணும் குண்டச்சி ஆடுன்னு இருக்குது. இந்த அமுக்குவோம்.
அவங்க நான் தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அம்மா ஏம்மா நேரத்துக்கு பாதாள குழியில் ஊந்துருப்போம் காய்ஸ். குண்டச்சி பாய் குண்டச்சி மாதிரி அதை மூக்கு சொல்லி ஒரு மூக்கணுங்களாம் திருப்பி போட வச்சுக்கிறானுங்கோ. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. ஐயோ வெளியே வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வெண்டிங் மிஷினில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போகலாமா? அதுவும் மசாவை குடிச்சிட்டு கிளப்பின்னு போகலாம். ஐயோ நாடா என்னமோ சொல்ல சக்தி வந்துச்சு. ஸ்பீடாக ஓடுறேன். ஓகே வாங்க போகலாம். நம்ம உலகத்தை காப்பாற்ற வந்த சூப்பர் ஹீரோ ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்பீடாக ஓடுறாங்க ப்ளீஸ். இந்த ட்ரிங்கை குடிச்சோன்னே ட்ரிங்கில் என்னமோ மருந்து கலந்து வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக ஓடுறாம்மா. லேசர் லைட்டுன்னு நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ண தேவலான்னு நினைக்கிறேன். ஆமாம் நாடா வந்துட்டான் பாருங்கள். ஆப் ஓடுறான் பாருங்க. அது இங்கே நம்ம ரோபோட் குண்டச்சி ஆடுன்னு இருக்கு. கையில் மிஷின் எல்லாம் வச்சுருக்குது பாபு. சுட்டுரும். அதுக்கிட்டலாம் போகக்கூடாது. போனால் டேஞ்சர். ஆனால் இங்கே போயிட்டு இப்படி போகணுன்றது. இங்கே ஸ்டோர் ரூம் நம்ம இருக்கே. ஸ்டோர் ரூம் தருவோம். ஏன்னா லேடர் இருக்குது. லேடர் காரணம் இல்லாமலாம் வச்சுருக்க மாட்டானுங்கோ. நார்மல் ஸ்பேரி பிரிசனில் கூட இது மாதிரி லேடர் தான் இருக்குமோ. அங்கே என்ன பண்ணோம், இங்கேருந்து திரும்ப அங்கே வைக்கணும். ஆடா லேடருக்கு பதில் ஏனி இருக்குது. அட பாவி அப்போது எத்தாந்தது சும்மாவா? இங்கே எதுக்கும் இப்படி வச்சு பார்ப்போம். எத்தாந்தது சும்மா போல காய்ச்சி. இது எத்தனை போக வேண்டியதா? வேணாம் போல காய்ச்சி. சும்மா எத்தாந்துக்கிறோம் போல. ஸ்பேரி பிரிசனை விட கோளாராக இருக்குது. ஓகே இப்போ குச்சாச்சு. நான் அது எப்போ ஃபார்ம் சுற்றுது வயசு எப்பாடியோ எம்மாடியோ கீழே அப்படியே போகுது. அது பின்னாடி ரொம்ப ரெட் கலர் இருக்குது. எம்மாடியோ ஆணி வயசு குத்துனா கண்டு இடத்துல குத்திக்கோங்க வயசு. எம்மாடியோ ரொம்ப வலிக்கினே போகுது. ஓடு அதில் ஓடு. அம்மா டும் கடை வர அடிக்குதே. இப்போ ஓடுற அம்மா வழியாச்சு கைஸ். இப்போ தான் மூச்சே வருது. நான் அது இங்கே என்னமோ இருக்குது காய்ஸ். இதை பார்த்தாலே எனக்கு காய்ஸ் எப்படி காய்ச்சி இவனுங்களாம் இப்படி தோணுது கேட்குறேன். இந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறது கூட ஓகே காய்ஸ். எப்படி காய்ச்சி அதுக்கு பேர் வைக்கிறாங்க? பலேரினா கேப்புச்சினாமா பிறு தப்பியுமா எப்படி பேர் வைக்கிறாங்க? அவங்களுக்கு எப்படி முதல்ல மைண்டில் தோணுதுன்னே தெரில. ஓகே வாங்க நம்ம அமையாக வந்தோமா குச்சோமான்னு இருக்கணும். மதியம் குரங்கு சாகசம்லாம் பண்ணிருந்தோன்னா அவள் தான் மேலே குச்சி பிக்கே வந்துடணும். என்ன மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அதனால் போனால் இப்படி வரீங்களா டீசெண்டாக இப்படி வந்து இந்த லைனில் போகணும். இப்போ இது மேலே குச்சி இது மேலே போகணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க காய்ஸ். கேமில் பண்ணுங்க. இந்த மாதிரி ரியலாக பண்ணாதீங்க. ரியலாக பண்ணால் ரியல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடணும். ஓகே இப்படி குச்சி இப்படி வந்தாச்சு. இது எக்ஸிட். இப்படி வந்தாச்சு. என்னது அது இங்கே போகணுன்னு நினைக்கிறாங்கோ. நார்மல் பாரிபிஷன்லாம் இங்கே லிவர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கே போகிற மாதிரி இருக்கிறாங்க. லிவர் தருகிற மாதிரி இல்லையா? அதை போய் லிவரே திறக்க வேணாமா? இங்கே என்னமோ குண்டாச்சான் ஆடினு இருக்கிறான். அவங்க வரலாம் சேரக்கூடாது பாபு. மிஷின் நச்சு டொப்புன்னு சுட்டாங்கன்னா நம்ம வயிற்றில் 4 ஓட்டை வந்துடும். நாதுரா இங்கே நாதுரா இது டுமுக்கு சகூர் பேரை பார்த்துக்கலாங்களா? டும் சகூர்ன்ட்டு இந்த குச்சி போகணுமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி பாபு ஈஸி. இப்போ நாதுரா இது நாத்துக்கு வந்துருப்போம் காய்ஸ். நம்ம இந்த சைடு வந்து ஈஸி முடிச்சா முடியல காய்ஸ். இதான் கட்சி லெவல். ஈஸின்னு சொன்னோன்னே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஓகே நம்ம கட்சி லெவலுக்கும் வந்தாச்சு. மேலே ஏறி போகலாம். அது மேலே இருக்குன்னே தெரில. நாதுரா இது எங்கேயாச்சும் வெட்டிக்கிற போகுது. கால் கையெல்லாம் தானே பீஸில் பறக்க போகுது. நடக்கே உன்ட்டோன்னா ஆச்சு. மேலே ஒரு பாக்ஸ் இருக்கா? ஜம்ப் பண்ண அதில் போவோமோ? ஆமாம் ஜம்ப் பண்ண டேரெக்டாக போய் அதில் விட்டோம். நாதுரா அது 30 ஜம்ப் பண்ணும்போது எங்கேயாச்சும் கண்டத்தில் கச்சிட போகுது. ஓகே இப்போ வந்துட்டோன்னா இடம் அது. நம்ம அங்கே வெண்டிங் மிஷின் ஜூஸ் குடிச்சிட்டு ஓடணுமே அந்த இடம் இங்கே லாக் போட்டிருக்கு. டேரெக்டாக லாக்கை தந்தாச்சு இங்கே வந்துடலாம். நாங்கள் என்னமோ நந்து போயின்னு இருக்கோம் மரம். சரி அது என்னமோ நந்து போகுது போல் நம்ம பார்ப்போம். நாதுரா அந்த சைடு போதா? ஐயோ நாதுரா இது இப்படி ஓடியாது. சி ஒரு வருஷமாக பீ போலச்சி. இப்படி ஓடியாதுன்னா ஒரு வருஷமாக பீ போலியே. டாய்லெட் இருக்குது பாரு கீழே. அங்கே போய்க்கோ. சி நீ யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சா? பாடி கடை எவன்டா எங்கே போட்டோம்? அம்மா ஒருத்தரோ ஏறி வராது. ஏரியா வருதா? அவ்வளோ தெரியுமா உனக்கு? ஏறா பஜக்குன்னு அடிக்கிறேன். அவட சாணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. டப்புன்னு குறையுது ஹெல்த்து. புல்லட்டு குறையுது. அது ஹெல்த் தான் குறையுது காய்ஸ். புல்லட் குறையுதுன்னு வச்சுக்கினேன். ஓகே டப்புன்னு சுடுவோம். டப்புன்னு சுட்டாச்சு காய்ஸ். பல வருஷமாக பாத்ரூம் போகல. அதுதான் ஒயிட் ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகி வச்சிச்சு. டேய் அதான் சொன்னதை கேட்டு உன் அண்ணன் சொன்னதை
இவெல்லாம் இப்போ தான் அது ஜென்மத்தில் ஒரு ஜென்மம்னு இருந்ததுன்னா நீ வந்து அப்போ கற்றுக்கோ. ஓகே இப்போ குதிப்போம். என்னடா என்னத்துக்கு ஊந்துருக்கணும் அவன். என்ன ஆச்சு இவனுக்கு? இன்னும் பொண்ணாடா ஊரில் இன்னும் குதிக்கணும்னா விழவே மாட்டேங்கிறான். இவன் இப்படி பரண்டு ஊழ்ந்தாதான் காய்ஸ் அங்கே போய் ஜம்ப் பண்ண முடியும். தப்பு காய்ஸ், இது தப்பு. இந்த கேமில் இது ஒரு கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது கீழே போய் இந்த லெவலே தாண்ட முடியாது. இது ஒரு கிளிச்சு காய்ஸ், நான் அச்சு சொல்லுவேன். இந்த ஒரு கிளிச்சு நம்மளுடைய பிரெயின் ராட் மந்திரத்தை வச்சு நம்ம மறுபடியும் அங்கேருந்து வரலாம். ஜீன் பூம்பா இது மாதிரி வரணும். இங்கே வந்தாச்சு காய்ஸ். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டால் அவங்க குதிப்பான் பாருங்க. குருட்டு 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 குருட்டு. நாடா எந்த ஒரு புடியும் இல்லை மந்திரத்தில் தொங்க மந்திரக்காரர். நான் தான் டிவிஎஸ் கேங்ஸ்டர். ஓகே வாங்க, எக்ஸிட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் இல்லையே, லேட்ரா. ஓகே மேலே ஏறி போவோம். லேடர் ஓகே மேலே ஏறி போயாச்சு காய்ஸ். நான் அது மேலே என்னமோ போட்டிருக்கேன். எக்ஸிட் காய்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க மக்களே. இப்போ நம்ம மேலே போகணுமா? மேலே என்ன இருக்குது? எம்மாடியோ லேசரே. எப்போ சைடில் போயிடுமா? லேசரில் படல நல்ல வேலை. எப்பா இன்னொரு லேசரே. என் கேஸை வச்சு தான் நான் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறேன் கைஸ். இன்னொரு லேசர் வந்து மாமா தப்பிச்சிரும்மா. இப்படியே தப்பிச்சு போயாச்சு கைஸ். மேலே இன்னொரு லேசர் வந்தோம். கட்சி லேசர் இது மட்டும் போயிடணும். எம்மாடியோ இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்தாச்சு காய்ஸ். ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு இந்த லேட்ரு மேலே போனேன். ஆனால் லேட்ரு என்னமோ போட்டுக்கிறாங்களே அது எதுக்கு? எங்கே போய் பார்ப்போம். போவோம் இருங்க. என்னது அது? இங்கே என்னமோ கம்பம் ஊற்றுக்குறானுங்கோ. இந்த கம்பத்தை வச்சு அடிக்கணுமா காய்ஸ்? லாஜிக்கே இல்லை காய்ஸ். இங்கே லேடர் கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு போகணும்? ஒரு வேளை வெளியே பாஸ் இருப்பானே, அவனை டொப்புக்கு டொப்புன்னு மண்டையில் அடிக்கணுமா? அங்கே இருக்கிறான் பாருங்க, பார்த்தாலே ஒய்த்தா கலக்குது காய்ஸ். எல்லாம் நின்று பார்க்குறவங்க. நம்ம தான் இங்கே பொம்மை, அவங்களாம் பொம்மையை வச்சு நம்ம கூட விளாட்றவங்க. அது மாதிரி தான் இது ஆக்சுவலி. ஒரு பொம்மை ஜெயில் நம்ம தான் மாட்டின்னு இருக்கிறோம். ஓகே சும்மா ஐயோ அம்மா மிஷினுக்கு என்ன வச்சு சுற்றுறான். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டேஷன் புல்டோசர் மாதிரிலாம் இருக்கிறான். ஏம்மா கிட்டே போயிடும்மா. டே பார்த்துடா டே. இதில் ஒழிஞ்சுப்போம், அதால் சுட முடியாது. அது வந்தவொடனே என்னென்னமோ பனானா போச்சுங்க பாருங்க கைஸ். பனானா மறுபடியும் சுட்டுச்சு. அம்மா போச்சு போங்க, அவுட் ஆகிட்டோம். இப்போ சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக அதை கொள்கிறோம். ஓகே வாங்க போகலாம். ஃப்ரெஷ்ஷாக போய் ஒன்றா பண்ணுறோம். இந்த கண்ணை அதை அடிக்கணும். அது கையில் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். கையில் வச்சது எழுத்து குறையுது பாருங்க. ஃபஸ்ட்டு அதோடைய லெஃப்ட் ஹேண்டில் அடிச்சு பீச்சா கையை அடிச்சு வச்சுருவோம் பாருங்க. அப்போ என்னோட யூட்டர்னில் அடிக்குது. அம்மா அப்படியே சுட்டு காய்ஸ் ஓடுறேன். ரைட்டு ஒரே ஒரு புல்லட் மட்டும் போட்டுச்சு. லெஃப்ட் ஹேண்டில் வச்சிட்டோம், பீச்சா கையை அடிச்சு வச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் அடிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே பிசில் கன் வச்சு சுடுது காய்ஸ். ரைட் ஹேண்டையும் வச்சு முடிக்க போகிறோம். பாதி ரைட் ஹேண்ட் எழுத்த வச்சு ஆச்சு இருங்கோ. நிறைய கொச்சாச்சு காய்ஸ். இது ஹெல்த் ஏற்றுது காய்ஸ். சுத்து காய்ஸ், மூளை முடுக்கில் வச்சு சொருவுது நம்மளை. நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக அடிக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் சிப்பி தான் இருக்குது. அச்சாச்சு கட்டுன்னு சொத்துது. அவன் கீழே ஒருத்த வந்தானே, அவனுக்காச்சும் ஒரு வருஷம் தான் அவன் பாத்ரூம் போக வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நான் வந்ததுலேருந்து பாத்ரூம் போகலான்னு நினைக்கிறேன். எப்போ இங்கே லாரி நம்மளுக்கு வந்து இது துருப்பிச்சாவான்னு நினைக்கிறேன். இது போகுமா போவாதா? நான் இதில் போக முடியுதோ போகுது. நம்ம தான் ஓட்டணும் போல. ஆமாம் என்னோட கேட்டே வச்சுன்னு போகுது. எப்பா இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது, மறுபடியும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. இதுக்காக போகணுமா? இதுக்கு மேலே நம்ம போனோம்னா எக்ஸிட்டுக்கு போயிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னடா இது எவ்வளோ தூரம் போகிறேன், இன்னும் எக்ஸிட் வரல. என்னடா காரணம்? லேடர் வந்துச்சு, பயணி படிக்கட்டு வந்துச்சு. பயணி லேடர் தானே சொல்லுவாங்க, நான் சொல்லுவாங்களே தெரில. இவங்க எல்லாம் அடடே என்னதுடா இது இடி குத்துறாங்க. எம்மாடியோ ஆரம்பிச்சிச்சுரா பார்க்கரோடைய இது. நம்ம கீழே மேலே ஏறி போகலாமா? இதுலேயே மேலே ஏறி போக முடியல மட்டும் இதுலேருந்தே போவோம். ஜம்புக்கு சப்பாங்க. எது கைஸ் இங்கே ஒரு லேடர் குத்துட்டு போடாது. எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுக்கிறாங்க? அந்த ஓரத்தில் போய் குச்சா போகலான்னு நினைக்கிறேன். குச்சாச்சு. இங்கே தான் குதிக்க முடியாது. அந்த பைப்பில் ஏறி போகலாமா? வேணாம் முடியாது. அவங்க இதில் ஏறி ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ தடவை போதோ தெரில.
அப்படியே ஏறி போக ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணி போகிறோம். ஆனால் இது 2% வேலைக்கு ஆகலன்னு 1% பண்ணுறேன். 1%லேயும் வேலைக்கு ஆகலையே. ஓகே, நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம். நம்ம வச்சு விஸ்பர் ரூபாவே ட்ரை. ஓகே வாங்க ஏறலாம். பயணி படிக்கட்டில் ஏறலாம். இந்த லெவல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியவும் இல்லை காய்ஸ். அவ்வளோ வயிற்றா கலக்கிற அளவு கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ குச்சிரு இந்த லெவலில் குச்சிரு. அப்பா குச்சாச்சு. ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ கேள்விப்பட்டுக்கிறேன். ரியலாக பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்துக்கிறேன். ஏய் மேலே ஏறி குறிக்கும் போது தான் குச்சிரு. சுத்தமாக முடியல. கடுப்பேத்துறானுங்கடா. காய்ஸ். இந்த தடவை போகிறோம். வாங்க போகலாம். ஜம்புக்கு சப்பா காய்ஸ். எனக்கு மண்டை பேத்துன்னு வருது. இந்த தடவை போகணும் காய்ஸ். போகணுன்னாலும் முடியல. ஒரு கிஃப்ட்டுனால போக முடியல காய்ஸ். ஒரு பையன், அவன் பேர் டும்மு சகூர். அந்த பையன் ஜெயிலில் பிடிச்சின்னு வந்து போட்டான். ஐயோ விளங்கவே மாட்டான்டா டேய். அம்மா, அந்த பையனால் எனக்கு என்ன நடக்குது பாருங்கடா டேய். எப்படியாச்சும் மேலே இருந்தோம். இங்கே வந்தா இங்கே குச்சாலி மேலே வரனா அப்படின்னா கீழே வந்தோன்னா அதில் இருந்தால் என்னது செத்துன்னு மட்டும் மேலே வரான். பயங்கரம். மறுபடியும் இதில் குச்சா மேலே வந்துட்டான். இது தெரியாமல் போச்சே. இனிமேல் இதில் குதிப்போம். ஜம்பே எதுக்கு போனால் தான் கைஸ் ஜம்ப் பண்ண போகுது. இதில் ஜம்ப் பண்ணுற ஜம்பே. ஜம்ப் பண்ணியாச்சு. ரொம்ப பொறுமையாக போகணும். ஜம்ப் எப்பா ஜம்ப். இன்னொரு ஜம்ப்பு. நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்பா காய்ஸ். நம்மளுக்கு கட்சியில் கம்பியில் தான் வைக்கணும்னு எழுதியிருக்கு. ஓகே, நம்ம மறுபடியும் போவோம். மறுபடியும் ஜம்ப்பு மறுபடியும். ஆமாம் காய்ஸ், நம்மளுக்கு கம்பியில் தான் வைக்கணும்னு கண்டம் எழுதியிருக்கு. ரொம்ப பெரிய அசிங்கம். இதெல்லாம் ஒரு கேமாக இருக்குது. பெரிய அசிங்கம். ஓகே வாங்கோ, இப்போ மறுபடியும் அந்த இடத்துலேருந்து போகலாம். அம்மா நாடா காய்ஸ் கேஸ் பவர் பண்ணலான்னு பார்த்தேன் காய்ஸ். நீங்கள் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கோ. அங்கே எல்லாம் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு புர் பவர் கிடைக்கும். பார்த்தீங்களா பவர் வந்து? பார்த்தீங்களா ஒரு ஜம்ப்பு. ஐயோ பாதி பவர் தான் கைஸ் வந்துக்குது. நீங்கள் ஃபுல் பவர் விட்டால் தான் வரும். இப்போ மட்டும் பொங்கின்னு வருது. இப்போது ஓரமாக போனால் இதுக்கெல்லாம் புர் பவர் வேணாம். ஓரமாக போய் குதிக்கிறது விட்டு நான் மறந்துட்டேன். இப்போ நான் பண்ணுறேன் தெரியல கைஸ். நீங்கள் புர் பவர் வரணுன்னா புர்ன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்த லைக்கும் வரணும். ஃபஸ்ட்டு 300 லைக்ஸ் 300K லைக்ஸ் வரணும். அப்படி வந்தால் தான் சப்ஸ்கிரைப்லாம் வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைப் இந்த வீடியோக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப் போகணும் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு 1 மணிக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். எவ்வளோ பயமாக இருக்கும். நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. வயிறு இப்போ கொமிட்டின்னு பசிக்குது. வாந்தி எடுக்கிற குரலை வச்சு நான் போட்டுன்னு இருக்கிறேன். நீங்கள் எப்படியாச்சும் யோசிச்சு பாருங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ஓகே, நீங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. புருப்பு ஒரு வருது காய்ஸ். வருதுங்க. இந்த இடத்துல எனக்கு கடுப்பாகுது கைஸ். இந்த எதுக்கு ஜெயிலையும் ஒரு இது வச்சாங்க. எல்லாத்தையும் ஈஸியாக கண்டு வந்துட்டேன். கஷ்டமான லெவல் கூட ஈஸியாக இருக்குது. ஈஸியான லெவலு ஒரு குட்டி இப்போ தான் இன்றைக்கி தான் ரோப்ளக்ஸே விளையாட வரான். ஒரு குட்டி குழந்த. அவனே இந்த இடத்த தாண்டுருவான் கைஸ். நான் தாண்டலை. ஏன்னா கஷ்டமாக இருக்கிறதுலாம் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. அதுதான் கைஸ் எனக்கு இருக்கிறதுல ஒரு பிரச்சனை. ஓகே குச்சிரு. ஆமாம் குச்சிரு அம்மா. குச்சாச்சு காய்ஸ். குச்சிரு அம்மா. குச்சிரு ஆத்தாடியோ. குச்சிரு பாபு. குச்சிரு முடியும். நாடு அது கச்சி எடுத்துக்கொண்டு இப்படி ஆயிடுச்சுடா. கடுப்பாகுது காய்ஸ். எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓரமாக போய் குதிக்கிறான். அம்மா நாடா அது ஓரமாக போய் குதிக்கிறான்னு சொல்லிட்டு மண்டே சேத்துல மூஞ்சி முக்கிச்சு காய்ஸ். நம்மளை அவமானமாக போச்சு. இந்த வீடியோ பாருவாங்கெல்லாம் நான் அவமானமாக தான் பார்ப்பாங்க இனிமேல். அதனால் யாரும் பார்த்து என்னாச்சும் சொல்லிடாதீங்கோ. ஓகே வாங்கோ, நம்ம இந்த சைடு ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப்ன்று இந்த ஜம்ப் கட்சி ஃபைனல் ஜம்ப் ஆயிடுச்சு. இப்போ கட்சி ஜம்ப்
சம்ப் சம்ப் அம்மா ஜஸ்ட்டு ஜம்ப்பு ஜம்ப் ஜம்ப் அம்மா காய்ஸ் இந்த இது எனக்கு புரிஞ்சிச்சு இது ஈஸின்னு சொன்னால் தான் இதுவாகுது ஜம்ப் பண்ண மாட்டேன் ஜம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறேன் ஜம்ப் பண்ண மாட்டேன் ஜம்ப் பண்ண மாட்டேன் ஜம்ப் பண்ண மாட்டேன் ஜம்ப் பண்ண மாட்டேன் ஜம்பே பண்ண மாட்டேன் ஜம்பே பண்ண மாட்டேன் என்னடா சொன்னால் கூட இடிக்க போகுது அம்மா டேய் நான் காய்ஸ் எது சொன்னாலும் போக மாட்டேங்குது போகுது கச்சாவை தர சொல்கிறேன் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா வாங்க போகலாம் ஜம்ப் பண்ண மாட்டேன் இப்போ பண்ணுங்க ஜம்ப் பண்ண மாட்டேன் 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 ஜம்ப் 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 பண்ண மாட்டேன் ஜம்ப் பண்ண மாட்டேன் ஏய் சொன்னதான் கைஸ் வருது நம்ம சொன்னது கரெக்டாக இருக்குது நாடா ஈஸின்னு சொன்னால் அந்த கேம் ரெடி பண்ண உனக்கே பிடிக்கல ஓகே பைலட் போகலாம் நாடா ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா ஸ்டார்ட் ஆக டக்குன்னு போ பறகு வரோம் பறந்தே ஆகிறோம் போயாச்சு காய்ஸ் ஓ பறகுதா ஓகே காய்ஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு உங்களை இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளப்படுங்க ஓகே பாய் இன்னும் சொல்ல மாட்டேன் ஏகப்பட்ட கேரக்டர்லாம் இருக்குது இதெல்லாம் மாற முடியுமான்னு தெரில நாடா மாற முடியலன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள போடுங்க ஓகே பாய் இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன் பாய்